friends, today Sunday சமையல் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும். நல்லா பொன்னிறமாக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லேட்டாகவும் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஸ்பைசிலாம் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பிரியாணியோட சுவையே கிடைக்கும். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு, இந்த பக்கம் முட்டை வேக வச்சுருக்கேன். ப்ரௌன் கலர்லாம் ஆயிடுச்சுங்களா. பிரியாணிக்கு முக்கியமானது இந்த வெங்காயம் வதக்கிறது தான். நல்ல ப்ரௌனிஷாக குழன்னு ஆகணும். நெக்ஸ்ட்டு தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் அதோட பிரியாணியோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா குழ மசிச்சா மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி குழைய வெந்ததும் மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கனை போட்டுக்கணும். மேக்னேட்டில் என்ன பண்ணணும்னா மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு, தயிர் இது எல்லாமே நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டு ஊற வச்சிடணும். அப்போ தான் இந்த கறியில் உப்பு காரெல்லாம் நல்லா உரைச்சி இருக்கும். கொஞ்சமாக இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்கணும். நாங்களே அரைச்ச கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் நம்மளே செய்கிறப்ப நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது வானலை அப்படியே வெறும்னே கொஞ்சமாக வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் போய் கடையில் போய் வாங்கணுன்னே தேவையில்லை கரம் மசாலா தூள். எங்கள் பிரியாணிக்கு ரிச் டேஸ்ட் கொடுக்குறதே இந்த ஒரு பொருள் தான். இது என்னன்னா பாதாம், முந்திரி. கொஞ்சமாக நீங்கள் பாதாம், முந்திரி ஊற வச்சு இந்த பிரியாணிக்கு சேர்த்து பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ மேலே பிளேட் போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இப்போ நல்லா உப்பு காரம்லாம் அந்த சிக்கனில் நல்லா உரைச்சிருக்கும். இப்போ சிக்கன் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றணும். கறி இது மாதிரி வெந்து இருக்கணும். தண்ணி 1:1 1/2 பாஸ்மதி ரைஸ் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சல அந்த பாத்திரத்திலே ஊற்றிட்டோம் தண்ணி. இப்போ கலக்கிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எல்லாமே சரியாக இருக்குது. உங்களுக்கு பத்தலைன்னா இந்த டைம் அப்போ போட்டுக்கோங்க. இப்போ கொதிக்கட்டணும். நம்ம அரிசி போட வேண்டியது தான். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இப்போ தட்டு போட்டு மூட வேண்டியது தான். கொதித்ததும் நம்ம அரிசி போடணும். நுரை கட்டிட்டு நல்லா வந்திருக்கு. நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா சலசலன்னு கொதிக்கிறப்ப நம்ம அரிசி போட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டுன்னு தம் போடணும். லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். இப்போ நல்லா கிளறிட்டு உப்பு 1 டைம் செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைமாக. தண்ணிலாம் நல்லா வற்றி பிரியாணி நல்லா முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ நெய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து பொறுமையாக கிண்டணும், அரிசி உடையாத போல். எல்லாத்தையும் சமப்படுத்தி இப்போ நம்ம தம் போட்டுக்க வேண்டியது தான். 20 நிமிஷம் தம்மில் வைக்க வேண்டியது தான். தம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக இருந்தால் அதை போட்டுக்குங்க வாசனைக்கு.
மூடி வச்சிடலாம் தம் போடுறதுக்கு. நல்ல கனமான பாத்திரம், ஏதாவது பூண்டு நறுக்கிற கல் இருந்துச்சுன்னா, இடிக்கிற கல் இருந்தால் அதை வச்சு தம் போட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த பக்கம் நாங்கள் அப்படியே 65 போடுறோம். இன்றைக்கி சண்டே சமையல் ரெடி. பிரியாணி தம் முடிஞ்சு தம்மை உடைக்கிறோம். நல்லா பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் பீஸ்லாம் அவ்வளோ உடையாமல் நல்லா சூப்பராக இருக்குது. ரெடி டு பிரியாணி. சாப்பிட்லாம்.